அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் இஃப்தார் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் நமக்கு ரமடான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரமடானுக்கு ப்ரிப்பரேஷனாக 2 ரெசிபி செஞ்சு அதை எப்படி ஃப்ரோசன் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரமடானுக்கு நம்ம செய்யக்கூடிய 2 ரெசிபிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபலாஃபல் அண்ட் இன்னொன்று வந்து சிக்கன் சீஸ் ஃபிங்கர். ஸோ இந்த 2 ரெசிபிஸுமே எப்படி செஞ்சு ஃப்ரோசன் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கீமா மாதிரி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரியான ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணி சிக்கனை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மிக்சியில் போட்டு பல்ஸ் ஆப்ஷனில் இந்த சிக்கனை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சிக்கனை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரிகானோ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ்க்கு பதிலாக உங்ககிட்ட செடார் சீஸ் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சிக்கனில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு அந்த சிக்கன் ஃபில்லிங் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சிக்கன் ஃபில்லிங் வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்கள் கைகளில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த சீஸ் ஃபிங்கர்ஸை நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் லென்த்துக்கு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸும் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர்ஸ் மைதா மாவில் கோட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடும். ஃபிங்கர்ஸில் வந்து அழகாக அந்த மைதா மாவு வந்து உங்களுக்கு கோட் ஆகி இருக்கும். இந்த ஃபிங்கர்ஸை மைதா மாவில் கோட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங். இதுக்கப்புறம் நம்ம எக்கில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபிங்கர்ஸுமே மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே எக்கில் டிப் பண்ணுறதுக்காக நான் 2 எக் வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸும் எடுத்துருக்கேன். நான் எக்கை வந்து மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்பூன் வச்சு நம்ம எக்கை பீட் பண்ணுறதை விட மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே டிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸுமே ஒவ்வொன்றா எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டலாம். ஸோ பாருங்கள், இதே மாதிரி எல்லா சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸையும் நீங்கள் எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ எல்லா சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போ நான் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்ச உடனே இதை நார்மலாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிப்லாக் பவுச் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரோசன் பண்ண ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே சிப்லாக் பவுச்சில் போட்டு மறுபடியும் இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ ரமடானுக்கு ப்ரிப்பரேஷனாக இது நீங்கள் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்தார் இந்த மாதிரி நான்வெஜ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே ஃப்ரோசன் பண்ணுறதா இருந்தால் 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸோ 1 வீக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஃபிங்கர்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணும்போது ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் எண்ணெயை வந்து நீங்கள் சூடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் சூடானதும் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம்
பொறுமையாகவே இந்த ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் அந்த சிக்கன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். அதாவது அந்த சிக்கன் எல்லாமே உங்களுக்கு நல்ல சூப்பராக வந்து குக் ஆகி வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சு போன மாதிரியும் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்ல சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுடலாம். ஸோ பாருங்கள், சிக்கன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி உள்ளுக்குள்ளேயும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. கிட்ஸுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரமடானுக்கு ப்ரிப்பரேஷனாக செஞ்சு வைக்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஃபலாஃபல். இது வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கல்ஃப் கண்ட்ரியில் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து அதை ஓவர் நைட் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கொண்டக்கடலையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டக்கடலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த கொண்டக்கடலை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோடா உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே. சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபலாஃபல் மிக்ஸ் கொஞ்சம் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். இது வந்து உதிர்ந்து போகாமல் நல்லா உருட்டுறதுக்கு வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபலாஃபல் மிக்ஸ் எப்படி ஃப்ரோசன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலே போதும். இதையும் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரோசன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரமடானுக்கு 1 வீக் முன்னாடி ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து உடனே ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை பால் ஷேப்க்கோ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஃபலாஃபல் மிக்ஸில் இருந்து கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு ஃபலாஃபல் வந்து செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வருது. இந்த ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த ஃபலாஃபல் மிக்ஸை எடுத்து பால் ஷேப்க்கோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி அதை எண்ணெயில் போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சென்டரில் வச்சு பொறுமையாகவே இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் இந்த ஃபலாஃபல் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சேம் இது வந்து நம்ம பருப்பு வடைலாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். இதுவுமே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலையில் செய்யக்கூடிய ஒரு வடை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபலாஃபலை வந்து மாறி மாறி திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. இஃப்தார் டைமில் அந்த நோம்பு கஞ்சியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஃபலாஃபல். ஸோ இந்த ஃபலாஃபலும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சூப்பராக குக் ஆகி ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 2 ரெசிபீஸுமே வந்து இஃப்தாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். 2 ரெசிபியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சமியாஸ் கிச்சனில் 2 இஃப்தார் ரெசிபிஸ் அதை எப்படி ஃப்ரோசன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த 2 இஃப்தார் ரெசிபிஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.